Hi viewers, welcome to my channel Twilighting Ideas. இன்னைக்கு நான் பேபி கார்ன் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். பேபி கார்ன் பட்டர் மசாலா. ஸோ இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பேனில் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாட்டர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பேபி கார்ன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக காலிஃப்ளவருக்கு பண்ணுற மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியில் நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த பேபி கார்ன்ஸ்லாம் இதில் நான் போட்டுடுறேன். ஒரு 3 to 4 minutes இது நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. ஸோ இப்போ நான் இதிலேருந்து பேபி கார்ன்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன் வாட்டர்லேருந்து. ஒரு 5 minutesக்கு இதை தனியாக வச்சுருங்க, வாட்டர் எல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிற வரைக்கும். இப்போ அடுத்து நான் ஒரு பேன் எடுத்து பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்ட்ரெயின் பண்ண பேபி கார்ன்ஸ்லாம் இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து திருப்பி ஒரு பேன் வச்சு நான் அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டோம். மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு பட்டை, 2 லவங்கம், அப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். இதை பொடிசாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ரஃப்பாக ஒரு ஷேப்பில் இருந்தால் போதும். ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறதுனால நீங்கள் எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த மிக்சரை வந்து இப்போ அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் முழுசாகவே கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது ஒரு 15 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறமா திருப்பி ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா 5 மினிட்ஸ் குக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு அந்த ஆயிலெலாம் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இதில் வந்து பேபி கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பேபி கார்ன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துக்கோங்க. இப்போ 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், வெங்காயத்தால். யூஸ்வலாக பட்டர் மசாலா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடுற எனக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து கொரியாண்டர் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், சூப்பரான பேபி கார்ன் பட்டர் மசாலா வீட்லேயே செய்யலாம். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.